ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஞாயிற்றுக்கிழமை நேற்று எடுத்த வீடியோங்க. இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. நான் நேற்று வந்து கிளம்பி நான் பாப்பா அவர் எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபு எல்லோரும் கிளம்பி நாங்கள் ஒரு 5 பேர் வந்து நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தேங்க. குலதெய்வ கோயிலில் வந்து கிடா வெட்டியிருந்தாங்க. சரின்னு வீட்டில் சமைச்சிருந்தாங்க. சரி கூப்பிட்டுருந்தாங்கன்னு அழைப்பு கொடுத்துருந்தாங்கன்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நாங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் நிறுத்தி பழம்லாம் வாங்கிட்டு போனோம். பழம் ஸ்வீட் மட்டும் இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வாங்கிக்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். பைபாஸுங்கிறனால எங்கேயும் கடை இல்லைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணுறப்ப இவர் எங்கள் மச்சாண்டார் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாப்புல நாங்கள்லாம் நாயம் பேசி சிரிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தான் எங்கள் பெரிய மாமா. அதுக்கப்புறம் கிளம்பி பார்த்திங்கன்னா கரெக்டாக போகிற வழியில் ஒரு கடை ஒன்று இருந்துச்சு, ஏ டு பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்ஸ் ஒன்று வாங்கிட்டு அதுக்குள்ளே ஸ்ரீநிதிக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தாலுங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி வர வழியில் அவருக்கு வண்டிக்கு டீசல் அடிச்சுட்டு வரேன்னு நின்ட்டார். நாங்கள் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் நேரம் வாக்கபிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இறங்கினோம். பார்த்தா பக்கத்தில் ஒரு கடை சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே நிறைய திங்ஸ் இருந்துச்சு. கடைக்காரர் சொன்னார் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கக்கா அப்படின்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஸ்ரீநிதி எனக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்குது. அம்மா இங்கே பாருங்க உங்கள் ஐட்டம். நான் வந்து ரொம்பவே ஹேண்ட் பர்ஸெல்லாம் ரொம்ப விரும்புவேங்க. அதனால் வந்து பர்ஸெல்லாம் ஐட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இது எடுக்கிறதா அது எடுக்கிறதான்னு நிறைய கன்ஃபியூஸ் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஒரு பர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இவர் தான் கடைக்காரரு, இவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்களை பர்ச்சேஸ் பண்ண வச்சிட்டிங்கன்னு சொன்னதுக்கு அவர் நிறைய சாக்லேட் எடுத்து கொடுத்து இந்தாங்கக்கா அதுக்கு விலை நான் சொன்னதுக்காக போனதுக்கு நன்றின்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தாப்புல. அவரையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக நாத்தனார் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வரப்போ தேவையான ஸ்வீட்டு பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தோம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி பாப்பா வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணு ரொம்ப அழகான 2 பொண்ணுங்க, நல்லா வளர்த்திருக்காங்க. கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க 2 குழந்தைங்க. அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்தோன்னே இவர் தான் வந்து எங்கள் நாத்தனாரோட மாமனார். ரொம்ப ரெஸ்பான்ஸான மனுஷன். இவரை மாதிரி மனுஷன் நான் இன்னும் நிறைய பேர்த்த பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பரான மனுஷன். இவரை பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. நான் ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவரை ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாப்பில். அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததே 6 மணி ஆகிப்போச்சு. வந்து டயர்டாக இருக்குன்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு நேற்று வந்து பாறை மீன் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை தலைகள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வறுவல் பண்ணிட்டேன். குழம்பு வச்சா மூயாதுன்னு சொல்லிட்டு வறுவல் பண்ணிட்டேனுங்க. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு.